ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நம்ம அம்மா அப்பா நம்மளை படிக்க வைக்காம போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அவளை இப்படி மாப்பிள்ளை வந்து கூப்பிட்டு நாங்கள் எல்லா விஷயத்தையும் சொன்னோம். படிச்சதான் பொண்ணுங்க ரொம்ப சுதந்திரமாக இருக்க முடியும். இப்போ நாங்கள் பாருங்க படிச்சதுனால தான் நான் வேலைக்கும் போகிறேன். ராஜியும் படிக்க வைக்கிறீங்க நீங்கள். அதே மாதிரி அரசுக்கான படிப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிப்பீங்க நம்மளால டீச்சர் ஆக முடியும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்கள் பொண்ணு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். அரசு எங்கள் தங்கச்சி மாதிரி நல்ல எண்ணத்தை தான் அப்படி பண்ணோம். தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க, எங்களை வேணா தண்டனை வேணா கொடுங்கன்னு சொல்லிட்டு விளையாட சொல்லுவாங்க. ரொம்ப நடிக்காது, நீ நடிச்சு தான் என் பையனை இப்படியே மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு காமெடியாக பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையே வருவார். மாப்பிள்ளை வந்த உடனே கோமதி சாரி கேட்பாங்க, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, ராஜியும் மீனாவும் ரொம்ப தெரியாமல் பண்ணிட்டாங்க, அரசிக்கு நல்லது பண்ண போய் ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்ல விஷயம் தான். இவங்க 2 பேரும் என்கிட்ட அவசரப்பட்டுல எதுவும் பேசலை, ரொம்ப நல்லது தான் சொல்லியிருக்காங்க. நான் அரசியை படிக்க வர வேண்டியது என் பொறுப்பேன், நான் அரசியை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியும் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாலியன் கிட்ட நடந்த விஷயத்தான் சொல்லுவாங்க. இது மாதிரி மீனாக்கெல்லாம் பண்ணிட்டா, இனிமேல் மாமா கிட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ளையும் அரசியை படிக்க போகிறதுக்காக ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் பேசி சம்மதி விட்டு வந்து வருவாங்க. மாப்பிள்ளையும் அவங்களோட அம்மாவும் வந்த உடனே கோமதி ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. என்ன திடீர்னு காலை தானே பார்த்து ஒரு சாயந்தரம் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இல்லை சில விஷயம் பேச வேண்டியதாக இருக்கு, அதெல்லாம் பேச தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. கல்யாணத்துக்கு உங்க சைடு வந்து எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்பாங்க. பாண்டியன் வந்து கம்மி பேர் தான் வருவாங்க, ஒரு 150 பேர் தான் வருவாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, அதிக பேர் வருவாங்க, 400 பேர் வருவாங்க, நல்லா பெரிய மண்டபமா பாருங்கன்னு சொல்லுவாங்க. சரி, பாண்டியன் அதுக்கு ஓகே சொல்லிடுவாரு. அப்புறம் சம்மதியார் சொல்லுவாங்க, நீங்கள் குடலுக்கு எவ்வளோ நகை போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. பாண்டி வந்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தாரு. என்ன இப்போவே நகையை பற்றி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கிங்காக பார்ப்பாரு.